முட்டா பயலுக மக்களை எப்படி முட்டாளாக்குறானுங்க நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது உதயநிதி, கனிமொழி, பிடிஆர் இவங்க 3 பேரை பற்றி. முதல்ல வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் கொத்தடிமை குழுவின் வாரிசு உதயநிதியை பற்றி பேசலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மொழிக்காக 100 பேர் அல்ல 1000 பேர் கூட உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உதயநிதி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சிலுத்து போய் சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. அடேங்க அப்பா, நம்ம தமிழ் மொழி மூலம் என்ன ஒரு பற்றுடா அந்த ஆளுக்கு அப்படின்னு. ஆனால் உதயநிதி ரொம்ப லென்த்தாக இருக்குது பேர், நான் ஷார்ட்டாக கூப்பிட்றேன் உதயா. சமஸ்கிருதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சமஸ்கிருதத்துலேயே உன்னை கூப்பிட்றேன் உதயா. மொழிக்காக நீங்கள் உயிர் விடுறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் அப்படி போக போகிற உயிர் ஸ்டாலின் சீனியர் மூகா குடும்பத்துலேருந்து ஏதாவது உயிர் போகுமா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மொழிக்கு நீங்கள் உயிர் விடுறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். அப்படி போக போகிற உயிர் ஏன் உன் புள்ள இன்பநிதியோட உயிராக இருக்கக்கூடாது? உன் சகோதரி சிபிஎஸ்சி சன்சைன் பள்ளி நடத்துகிறாங்கல்ல, அவங்க புள்ளையோட உயிராக இருக்கக்கூடாது? இல்லை உங்கள் அத்தை கனிமொழியோட மகன் சிங்கப்பூரில் இருக்காங்கல்ல, அவன் உயிராக இருக்கக்கூடாது? இல்லை சன்ரைசர்ஸோட ஓனர் உன் மாமனா கலாநிதி மாறன் அவன் மக காவியாவோட உயிராக இருக்கக்கூடாது? ஏன்னா எத்தனை வருஷமாட நீங்கள் இப்படி மக்கள் இல்லை, உனக்கிட்ட 200 ரூபாய் கூலி இன்னைக்கு வாங்கிட்டு வேலை பார்க்குற கொத்தடிமை, அன்னைக்கு 67 அவன் எத்தனை படி அரிசி வாங்கிட்டு கொத்தடிமை வேலை பார்த்தனா தெரியல. திமுகலேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்க எல்லாம் கொத்தடிமை தான். அந்த கொத்தடிமைகளை ட்ரிகர் பண்ணி நீங்கள் சாகடிப்பீங்க. போகிற உயிர் திமுக குடும்பத்துலேருந்து ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது இன்பநிதியாவோ காவியாவோ இல்லை சன்சைன் ஓனரோட பிள்ளையாவோ யாரோட பிள்ளையாவோ இருந்து அந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு அடுத்த 2வது உயிர் என் உயிராக நான் கொடுக்குறேன். யாரே செட்டிங்கா இந்தியாவில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு துணை முதலமைச்சருங்கிற நாங்கள் கொடுக்கல, அவனுங்களாம் வாங்கிட்டானுங்க. அந்த ஆள் மக்களை தமிழ்நாட்டு கொத்தடிமையில ட்ரிகர் பண்ணுறாரு. அதாவது இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க தெரியுமா உதயநிதி? தமிழை காப்பதற்கு நாங்கள் அனைவரும் கைகோர்த்து போராடுவோம். எங்கள் முழு பலத்தையும், பழம் அல்ல பலம், அதையும் செலுத்தி நாங்கள் தமிழை காப்போம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உயிரை கொடுத்து காப்போம், செத்து போய் காப்போம் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உங்கள் தொண்டர்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு என்னவோ எலெக்ஷனுக்குள்ளே எவனா 2-3 பேர் செத்து போய் ரயில்வே தண்டவாளத்தில் தீக்குளி செத்து ஹிந்திக்கு எதிராக செத்துன்னு சொல்லி ட்ரிகர் ஆகி இதை பரிதாப ஓட்டை வாங்கி அடுத்த வாட்டி உங்களுக்கு ஆட்டையை போடலான்னு பார்க்குறானுங்க. உஷரா இருங்க. கேரே செட்டிங்கா உதயநிதி நல்லா பண்ணுற மேன் நீ. அடுத்து எங்கள் தூத்துக்குடி தொகுதி